Hello everyone. Last video la nama vandu structure of human sperm paathom. Indha video la vandu structure of human egg paaka porom. Human egg structure. Human egg oda size paathom appadina 0.1 mm. It is very less, very small in size. அதே மாதிரி இந்த எக்ல பிரசன்ட் இருக்கிற yolk content வச்சு இந்த எக்கை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னா மைக்ரோலெசித்தல் எக். ஏன் மைக்ரோலெசித்தல் அப்படின்னு சொல்றோம்னா because the yolk content is very less. யாக்னா என்ன மேம் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எக் சாப்பிடும்போது அது நடுவில் இருக்கிற அந்த எல்லோ கலர்ல ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம யாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யாக் கண்டென்ட் வந்து வளரக்கூடிய எம்ப்ரியோக்கு வந்து ஒரு நியூட்ரிட்டிவ் மெட்டீரியலா வந்து ஆக்ட் ஆகும். இந்த யாக் வந்து ஹியூமன் எக்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னா பிகாஸ் ஹியூமன் எக் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அதோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அம்மாவுடைய மெட்டர்னல் பிளட்ல கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால அந்த எக்கு வந்து யாக் அப்படின்றது அந்த அளவுக்கு நெசசரி கிடையாது. ஸோ ஹியூமன் எக்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் மைக்ரோலெசித்தல் எக்ஸ். அதே மாதிரி ஹியூமன் பீயிங் ப்ரொடியூஸ் பண்ற எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்ல வந்து என்ன மாதிரியான குரோமோசோம் இருக்கும் அப்படின்னா 100% all the X contains only X chromosomes. ஏன் மேம் எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா பிகாஸ் இஃப் யூ டேக் ஃபீமேல் குரோமோசோம்ஸ் வி ஹாவ் 23 pairs of chromosomes இல்லையா. குரோமோசோம் நம்பர் 1ல 2 காப்பி இருக்கும், குரோமோசோம் நம்பர் 2ல 2 காப்பி இருக்கும். இந்த மாதிரி we have 23 chromosomes. இந்த 23rd pair பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து ரெண்டுமே என்னவா தான் இருக்கும், எக்ஸ். ஸோ அப்போ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற குரோமோசோம்ஸில் வந்து அவங்க சைல்டு கொடுக்கக்கூடிய குரோமோசோம்லையும் நிச்சயமாக எக்ஸ் தான் இருக்கும். ஸோ இது மூலமாக நம்ம என்ன பாயிண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபீமேல் ஹாவ் no role in sex determination of child. அப்படின்னா என்ன மேம், அதாவது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து செக்ஸ் அது அந்த பேபி வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து ஃபீமேலுக்கு வந்து எந்த ரோலுமே கிடையாது. அதில் வந்து ஃபீமேலுக்கு எந்த ரோலும் கிடையாது, மேலுக்கு மட்டும் தான் ரோல் இருக்கு. ஸோ there is no role in sex determination in child with respect to female. Next we'll move to the structure of egg. So egg structure பார்க்கணும் அப்படின்னா first we have to draw the plasma membrane. So all the cell will contain what? A plasma membrane. This plasma membrane is called எக்கோட plasma membraneக்கு பேர் Vidhyalakshmi membrane. இந்த membrane வந்து secrete பண்றது வந்து செல் தான். So it is secreted by cell itself. Okay. Plasma membrane next வந்து present ஆகிற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள present ஆகிற அந்த plasma. ஸோ எக்கோட கார்டெக்ஸ், எக்கோட மெடுலா அப்படின்னு எந்த ஒரு போர்ஷன் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கார்டெக்ஸ் மெடுலா அப்படின்னு 2 போர்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் இங்கே வந்து எக்கோட கார்டெக்ஸ் அண்ட் எக்கோட மெடுலா. எக்கோட கார்டெக்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எக்ஸோபிளாசம். அப்போ மெடுலா போர்ஷன் உள்ள present ஆகிருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம், ஊப்ளாசம். இதுல நியூக்ளியஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்குல வந்து நியூக்ளியஸ் வந்து இட் இஸ் நாட் present at the center. இப்போ நம்ம ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பார்த்தோம், ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர்ல நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாயிண்டடா இருந்தது, ரொம்ப டிப்ல present ஆயிருந்தது, அதை வந்து நம்ம ஹெட்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இங்க கூட நியூக்ளியஸ் வந்து இட் இஸ் present here. So this is nucleus. So where the nucleus is present, this particular end is called animal pole. This is called what? Animal pole. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற எண்டுக்கு பேர் வந்து vegetal pole. ஓகே மேம், இந்த அனிமல் போல் வெஜிடல் போல்னா என்ன, இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமல் போல் இஸ் த பிளேஸ் வேர் த ஸ்பெர்ம் என்டர்ஸ். ஸோ ஸ்பெர்ம் வந்து என்ட்ரி ஆகிற பாயிண்ட் தான் என்னது, அனிமல் போல். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிற எண்ட் அது வந்து வெஜிடல் போல். இந்த அனிமல் போல் நம்ம எதை பேஸ் பண்ணி பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த லொகேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்டர் போர்ஷன். இப்போ எக்கு நல்லா கம்ப்ளீட்டாக வரையணும்னா I'll take another new slide. So see here. So here is the nucleus of the egg and here is the substance like exoplasm.
And here is the OO class. Okay. Surrounding the cell, there is this non-cellular layer called, அதாவது செல்லே இல்லாமல் ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு ஃப்ளூயிட் மாதிரியான ஒரு லேயர் நம்ம எக்கை சரௌண்ட் பண்ணியிருக்கு. அந்த லேயருக்கு பேர் ஜோனா பெலுசிடா. இது என்ன லேயர் அப்படின்னா ஏ செல்லுலார் லேயர். அப்படின்னா என்ன? செல்லால மேடப் ஆகாத ஒரு லேயர். இந்த ஜோனா பெலுசிடாவை யார் செக்ரீட் பண்ணா? இந்த லேயர் எப்படி மேம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, it is secreted by the next follicular layer called corona radiata. That is secreted by corona radiata. இப்போ இந்த follicles சரவுண்ட் பண்ணி, இந்த zona pellucida சரவுண்ட் பண்ணி, we will have some follicular structure. பார்க்கிறதுக்கு மெஹந்தி டிசைன் மாதிரி இருக்கும், but it is what? It is a follicular cells. All these are what? Follicular cells. These are all called what? Follicular cells. இந்த follicular cellsக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, corona radiata. Okay. இந்த corona radiata வந்து it like little dense structure. ஸோ இந்த மாதிரி செல் ஃபுல்லாக ப்ரெசென்ட்டாக இருக்கும் கொரோனா ரேடியேட்டா. இப்போ இந்த கொரோனா ரேடியேட்டாக்கு நடுவில் நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன ஆசிட் மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஹியர் ஐ எம் ஜஸ்ட் ட்ராயிங். ஆசிட் இஸ் ப்ரெசென்ட் இன் பிட்வீன் த கொரோனா ரேடியேட்டா இஸ் கால்ட் hyaluronic acid. So I think now you are clear. This is what? This is plasma membrane, and this is what? Nucleus. And which is animal pole here, which is vegetal pole here? Animal pole is, this portion is called animal pole. Why? Because the sperm entry will take place where the nucleus is present. Because sperm oda nucleus வந்து egg oda nucleus oda fuse ஆகணும் இல்லையா? So அப்ப அந்த sperm oda entry point வந்து eggல எங்க nucleus இருக்கோ அங்க தான் இருக்கும். So that's why it's called animal pole. And the exact opposite one is called what? Vegetal pole. This is the structure of human egg. I hope you understand the clear structure of human egg. In the next video, I'll be discussing the next topics. Suppose you feel like, ma'am, in the topic romba kashtama irukku ma'am, idu sollitanga appadina, you just write in the comment section, ma'am, engalukku in the topic venum appadina, definitely I'll be uploading a video in that topic also. So far, if you have any doubts, you can ask me in the comment section. Like the video, share the video, and subscribe to the channel. Thanks for watching.